நீங்க சமீபமா பார்த்துருப்பீங்க, பிஜேபி வேட்பாளர் வந்து மசூதிய பார்த்து அம்பு ஆமா. விடுவது போன்ற காட்சி அமைப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். ஸோ, இப்ப இந்த புத்தி இருக்குல்ல, இந்த மனநிலை வந்து ஒரு மோசமான மனநிலை. பிரிவினைவாதத்தை தூண்டி, நீங்க மதத்தை வைத்து அது மூலம் பிரிவினை செய்து அரசியல் செய்யணும்ன்றது அது அரசியலே கிடையாது. உள்ளபடி அது அரசியல் கிடையாது. அரசியல்ன்றது என்னன்னா, எல்லோருக்கும் எல்லாத்தையும் குடுப்பதுக்கு தான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர். அவருக்கான வேலை வந்து அதுவா தான் இருக்கணும். எல்லா மக்களையும் சரியான, சமமான ஒரு கண்ணோட்டத்தில பார்க்கணுமே தவிர, அதை தாண்டி வந்தேரிகளுக்கு வந்து குடுப்பார்கள்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. சரி, தமிழ்நாட்டில யார் வந்தேரிகள்? வடக்கன்ஸ் தான் வந்தேரிகள். அப்ப அங்கேயும் இஸ்லாமியர்கள் இல்ல. அப்ப நம்ம எப்படி வேணாலும் இத கொண்டு போக முடியும். ஆமா. புரியுதுங்களா? ஆனா இது இப்படி நம்ம பேசினா, இதுவும் ஒரு பிரிவினைக்கு வந்து ஒரு வழிவகுத்துற கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தைய நம்ம தவிர்த்துக்கணும்னு நான் பார்க்குறேன். அப்போ வந்து நீங்க எத செஞ்சிருக்கணுமோ, அதை செய்யறத விட்டுட்டு, என்ன செஞ்சிருக்கணும்? மக்களுக்கு நல்லது செய்யணும். வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும், உணவை உறுதிப்படுத்தணும், அவர்களுடைய வழிபாட்டு முறையை உறுதிப்படுத்தணும், பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்.